வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து மேக் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா இருந்தாலும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் தான். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஒரு அப்ளிகேஷனை பற்றி பேசியிருந்தேன். அந்த அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கூடிய சீக்கிரமே ஸ்ரீலங்காவுக்கு ஒஃபிஷியலாக மொனடைசேஷன் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக்காக நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி தெரியுது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர அப்ளிகேஷனா இருந்தது இந்த ஃபேஸ்புக் தான். ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறத நம்ம பல காலமாக யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அதில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, குரூப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் மொனடைசேஷன் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு ஒஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்கல. பல வழிகளில் நம்மளுக்கு மொனடைசேஷன் ஒன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அப்படின்னு கண்ட்ரியை கொடுத்து நம்மளுக்கு மொனடைசேஷன் வந்து ஒன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. இந்த சான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சில பேஜஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே ஃபேஸ்புக் ஸ்ரீலங்காவுக்கு ஒஃபிஷியலாக மொனடைசேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ சும்மா இருந்தாலும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணியிருந்தா கூட இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதை க்ரோ அப் பண்ணி அதன் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபேஸ்புக் மொனடைசேஷன் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு மொனடைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட சில அப்ளிகேஷன் வந்து முன்னணியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது இப்போ பல காலமாக இலங்கைக்கு ஒஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா மொனடைசேஷன் ஒன் பண்ணி பல பேர் வந்து மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்க ஃபேஸ்புக் நிறுவனம் அவங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு மொனடைசேஷன் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் பேஸ்டாக கொடுக்குற அட்ஸுக்கு வந்து ரெவன்யூ வந்து வரல. அதாவது மிட்ரோலில் வந்து அட்ஸ் வந்து பண்ணலாம். யூடியூப்ல ரன் ஆகிற மாதிரியே ஃபேஸ்புக்லயும் பார்த்தோம் அப்படின்னா அட் வந்து ரன் ஆகி நம்மளுக்கு மணி மேக் பண்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் அது ஒஃபிஷியலா ஸ்ரீலங்காக்கு வந்து எலிஜிபிளா இருக்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பேஜஸ்க்கு வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக மொனடைசேஷன் வந்து ஒன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா சம்டைம்ஸ் வந்து எலிஜிபிள் கண்ட்ரியில் ஸ்ரீலங்கா வந்து ஷோ ஆகுது, சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஷோ ஆகுது இல்லை. ஸோ ரீசெண்டாக அட் பண்ண நிலை இன்னுமே ட்ரையலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து இந்த மொனடைசேஷன் ப்ரோக்ராமில் வந்து அட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால குறிப்பிட்ட சில பேஜஸ்க்கு வந்து இந்த மாதிரி மொனடைசேஷன் டூலை வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி உங்களுடைய டேக்ஸ் டீடைல் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வித்ட்ராவல் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பேஜையும் போய் நான் மொனடைஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சில கிரைட்டீரியாஸ் வந்து இருக்கு. நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் மொனடைசேஷன் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா 10,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து 30,000 ஃபாலோவர்ஸ்க்கு இடைப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து இருக்கணும். 60 நாட்களுக்கு நம்ம குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் அதோட கிரைட்டீரியாவாக இருக்கும். ஸோ இந்த கிரைட்டீரியாவை மீறி சில பேஜஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, மொனடைசேஷனை வந்து செட்டப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கூடிய சீக்கிரமே ஃபேஸ்புக் வந்து ஒஃபிஷியலாக மொனடைசேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்லாவே மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ யூடியூப் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோஸ்க்கும் ஷார்ட்ஸுக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேருந்து ஒருபடி மேலே போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற ரீல்ஸ், போஸ்ட், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுற போஸ்ட்டுக்கு கூட உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோஸை மட்டுமே பயன்படுத்தி கூட மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இப்போ சில பேர் வந்து சொல்லலாம் எனக்கு வீடியோ வந்து கிரியேட் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்னு. பட் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ண முடியுது. அதுவும் உங்களுடைய ஓன் கிரியேஷனாக இருக்கணும். வேறொருத்தர் ஃபோட்டோஸ் எடுத்து போடுறத விட உங்களுடைய ஓன் கிரியேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இனிமேல் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே ஞாபகம் வச்சுருங்க. ஸோ ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும், அந்த பேஜை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஃபாலோவர்ஸை வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் ஃபேஸ்புக் மூலமாக சிம்பிளாகவே மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ்புக் மொனடைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னுமே அவைலபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கூடிய சீக்கிரமே வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு சில பேஜஸ்க்கு வந்துருச்சு.
மற்ற பேஜஸ்க்கும் இனிவரும் காலங்களில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இத்தனை நாளாக நம்ம ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோன்னா யூடியூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனும் வந்துருச்சு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு மணி மேக் பண்ணலாம். ஸோ இனிவரும் காலங்களில் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக மாறிடும். ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உங்களால் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து யூடியூபாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அதன் மூலமாக மணி மேக் பண்ணலாம். அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் யூடியூபுக்கு எல்லாமே அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் கூட ஸ்ரீலங்காவில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஃபேஸ்புக் யூடியூப் ரெண்டுலையுமே அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நாளைக்கு மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டு வராதீங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாரீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு விதையை நட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே அது மரமாக மாறி காயா காய்ச்சி நம்மளுக்கு வந்து பலன் தராது. ஸோ அது மரமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பூ பூத்து அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அதுலேருந்து பழங்களை பெற்றுக்கொள்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டும் அப்லோட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து வைரல் ஆகும், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் எல்லாருக்குமே அது வந்து நம்மளுக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பலனை தாரத்துக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஃபாலோவர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கும் வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக மோனடைசேஷன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இதை இப்படி தான் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு சில பேஜஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிடைச்சதுக்கு பிறகு மோனடைசேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் டேக்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் டின் நம்பர் அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால டின் நம்பரையும் எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காலேருந்து ஃபேஸ்புக் மோனடைசேஷன் பெற்றுக்கொள்ளணும் இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயம் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.